2 டைட்டில் வின்னர்கள். விஜே பார்வதி ஒரு டைட்டில் வின்னர், கமருதீன் ஒரு டைட்டில் வின்னர். இந்த 2 டைட்டில் வின்னர்கள எப்படியாவது உடைச்சு வெளியில தட்டி விட்டுருன்னு 2வது ஒரு சீக்ரெட் டாஸ்க் குடுத்தாங்களோ என்னமோ அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. உங்களுக்கும் அந்த நிகழ்வுகள இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோணுனா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். மக்களே, நமக்கு ரொம்பவே பிடித்தமான விஜே பார்வதியும், கமருதீனும் எக்ஸ் தளத்துல ஸ்பேஸ்ல கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட விஜே பார்வதி 5 மணி நேரம் ஸ்பேஸ் அப்படிங்கிற அந்த எக்ஸ் தளத்துல நடந்த லைவ் சேட்டில் விஜே பார்வதியோட ஃபேன் ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் விஜே பார்வதி கலந்துக்கிறாங்க. ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு பயங்கரமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரம் பயங்கர என்கேஜிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 26,000 பேர் வந்து அதில் வாட்ச் பண்ணதாகவும், ஆல்ரெடி ஃபேன்ஸ் நிறைய என்கேஜாகவும் இருந்ததாகவும் நம்மளுக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்ருதீன் இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு, அதாவது ஸ்பேஸ் அவங்களோட அக்கௌண்ட்ல வர்றாரு. ஸோ விஜே பார்வதியோட ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா எக்ஸ் தளத்துல போயிட்டு விஜே பார்வதி அப்படின்னு அடிச்சு அவங்க பேசின அந்த 5 மணி நேரம் ஸ்பேஸ் நிகழ்வு வீடியோவை மறக்காம பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாம கம்ருதீன் வந்து யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, எக்ஸ் ட்விட்டர் தளத்துல வந்து கம்ருதீன் யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா போய் இன்னைக்கு 10 மணிக்கு அவரு பேசுற அந்த ஃபேன் மீட்ல கலந்துக்கிட்டு உங்களுடைய எல்லா கேள்விகளையும் கேளுங்க. உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல ஆவலா இருக்காங்க. முழுக்க முழுக்க விஜே பார்வதி ஸ்பேஸ்ல வந்ததா இருக்கட்டும், கமருதீன் ஸ்பேஸ்ல வந்ததா இருக்கட்டும், எல்லாமே அவங்களுடைய நேசிக்கப்பட்ட ஃபேன்ஸ்க்காக மட்டுமே இந்த நிகழ்வு நடக்குது. ரொம்பவே கோலாகலமா இருந்த அந்த நிகழ்வுல புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் அங்க நடந்திருக்கு. வேற யாருங்க, விஜே பார்வதியும் கமருதீனும் ஸ்பேஸ் வர்றாங்களா, அப்ப நான் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் ஒரு ஸ்பேஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ல ஒரு 2 மணி நேரத்துக்கு மேல மேடம்க்கு தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னும், மேடம்க்கு வந்து ஒரு 1000 ஃபேன்ஸ் மட்டுமே அதுல என்கேஜா இருந்தாங்க. பெருசா ரெஸ்பான்ஸ் இல்லாததுனால சாண்ட்ரா அவர்கள் குயிட் பண்ணிட்டு வெளியில போயிட்டதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. பட் அந்த இடத்துல சாண்ட்ரா அவர்கள் வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காங்க. விஜே பார்வதி வந்து இந்த மாதிரி ஒரு நபர், கமருதீன் வந்து இந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்னு இந்த சாண்ட்ரா அவர்கள் ஸ்பேஸில் பேசினதாக இருக்கட்டும், விஜே பார்வதி பேசி ஒரு சில விஷயங்கள் சர்ச்சைக்குரிய இடத்துக்குள்ள போயிருக்கு அப்படின்ட்டு சமூக ஊடகங்களில் ஒரு சில விஷயங்கள் பரவிட்டு இருக்கு. கமருதீன் பேச போகிற அந்த நிகழ்வுகள் எப்படி இருக்கு, அது மட்டும் இல்லாமல் இனி பிக் பாஸ் போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்பேஸுக்கு வருவாங்களா, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டைலில் தெளிவாக அனலைஸ் பண்ணி பேச வேண்டியிருக்கு. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்ன நடந்திருக்குது, ஏது நடந்திருக்குங்க நம்மளோட ஸ்டைல்ல பிரிச்சு மேஞ்சு அனலைஸ் பண்ணிடுவோமா? விஜே பார்வதி ஒரு ஸ்பேஸ்ல கலந்துக்கிறாங்கன்னா எவ்வளோ ஃபேன்ஸ், கமருதீன் ஒரு ஸ்பேஸை அரேஞ்ச் பண்றாருன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து விஜே பார்வதி வரமாட்டாங்களா, கமருதீன் வரமாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பண்ணா ஏன் நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா அவர்கள் பண்ணின அந்த நிகழ்வை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே வேடிக்கையா இருக்கு, நம்மளுக்கு ரொம்பவே சிரிப்பா இருக்கு. ஏன்னா இவங்க 2 பேருமே பீப்புள் வின்னர். கானா வினோத்தா இருக்கட்டும், விஜே பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா பீப்புள் வின்னர். நீங்கள்லாம் ஒரு கேமர் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்கு மக்களே. சீக்ரெட் டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் வீட்டில் வந்து சாண்ட்ரா அவர்களுக்கு கொடுத்தாங்க இல்லையா, அந்த டாஸ்கை ரொம்பவே பர்ஃபெக்டா பண்ணினதுனால 2 டைட்டில் வின்னர்கள், விஜே பார்வதி ஒரு டைட்டில் வின்னர், கமருதீன் ஒரு டைட்டில் வின்னர். இந்த 2 டைட்டில் வின்னர்களை எப்படியாவது உடைச்சு வெளியில தட்டி விட்டுருன்னு 2வது ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்தாங்களோ என்னமோ அப்படின்னு எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. உங்களுக்கும் அந்த நிகழ்வுகளை இருக்குமோ, ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு தோணுனா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சாண்ட்ரா அவர்கள் முழுக்க முழுக்க அது ஒரு டாஸ்காவே எடுத்துக்கிட்டு, ஒரு சீக்ரெட் டாஸ்காவே எடுத்துக்கிட்டு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் போட்டு தன்னுடைய நடிப்பு திறமையால 2 போட்டியாளர்களுக்கும் ரெட் கார்டு கொடுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி, அது உண்மையாவே ஒரு ஃபேக் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அது வந்து நிறைய சமூக ஊடகங்கள்ல தெளிவான டாக்டர்கள் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. அதாவது அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, அவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி ஒன்று நடந்ததுன்னா அதோட சிம்டம்ஸ் வந்து இத்தனை அவருக்கு இருக்கும், இவ்வளோ நேரம் இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் வந்து டாக்டர்ஸ் வந்து பக்காவாக சொல்லியிருந்தாங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்ட்டு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய வீடியோக்குள்ளே பேசிட்டோம். நீங்கள் டிஆர்பிக்காக கமருதீனும் விஜே பார்வதியும்
91 நாள் கன்டென்ட்டுக்காக யூஸ் பண்ணிட்டு 91வது நாள் ஷோ ஃபைனலை நோக்கி போயிடுச்சு. டிஆர்பி கிடைக்கணும். ஷோ வந்து ஒரு ஹைப்ல போகணுங்கிறதுக்காக ரெட் கார்டு கொடுத்து 2 பேர்த்தையும் தட்டி விட்டீங்க. த பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஆணும் பெண்ணும் 2 பேரும் அழகான காதலர்கள். மக்களால் கோலாகலமாக நேசிக்கப்பட்ட அவங்களுக்கு த பிக் பாஸ் டீம் ரெட் கார்டு கொடுத்து வெளியில தட்டி விடுறாங்க. ப்ராப்பரா பிக் பாஸ் ஷோல ரெட் கார்டு கொடுத்து தட்டி விட்டா கிடக்குது இவளுக்கெல்லாம் கொடுக்கணும், கிளம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. விஜய் பர்வதிக்கும் கமருதனுக்கும் ஒரு சிலர் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. அவங்களை பிடிக்காத ஹேட்டர்ஸ்கள் கோடிக்கணக்கான மக்கள் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரதீப் ஆண்டனி அவரை வந்து கொண்டாடினாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய் பர்வதியும் கமருதனையும் கோலாகலமா அவங்க ஃபேன் மீட்ல கொண்டாடினாங்க. சாண்ட்ரா அவர்கள் வந்து இப்பவும் அந்த ஸ்பேஸ்ல இவங்களை சீண்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, விஜய் பர்வதி வந்து பயங்கரமான செல்ஃபிஸ். யார் சொல்றாங்க பாத்தீங்களா? சாண்ட்ரா நீங்க ரொம்பவே தெளிவான ஆளு, அவங்க மட்டும்தான் செல்ஃபிஸ். சாண்ட்ரா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க நடித்த நடிப்புக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கே நிறைய சினிமாவில் வந்து சான்சஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் மேலே பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்ததுங்க. ஆனால் விஜய் பார்வதியும் கமருதனும் ரெட் கார்டு கொடுத்து தாட்டி விட்டதுக்கு அப்புறம் சாண்ட்ரா அவர்கள் பண்ண அந்த நடிப்பு அரக்கி அப்படிங்கிற அந்த சாப்டருக்கு அப்புறம் எனக்கு பிரஜன் மேலே கூட ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குங்க. ஆனால் சாண்ட்ரா மேலே ஃபுல்லாக ரெஸ்பெக்டே இல்லை. ஏன்னா பிக் பாஸோட ஷோவை நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், முழுக்க எல்லா இடங்கள்லையும் சாண்ட்ரா ஒரு நடிப்பவே காமிச்சிட்டு இருந்தாங்க. நடிப்பை மட்டுமே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தி அந்த ஃபுல் கேமையும் விளாண்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்படி ஒரு நிகழ்வை தான் வந்து ரெட் கார்டு விஷயத்துலையும் பண்ணினாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்க நடித்ததுனால மட்டும்தான் பிரஜனுக்கு இன்னைக்கு நிறைய சினிமா வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. ஏன் சாண்ட்ரா அவர்களுக்கு நிறைய சீரியல் வாய்ப்புகளும் மூவி வாய்ப்புகளும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் ஒரு 18 லட்சம் ரூபாய் எங்களுக்கு வந்து ஒரு வருமானம் ஈட்டி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு தகவல் கூட எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அப்படி வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த சாண்ட்ரா அவர்களுக்கும் பிரஜன் அவர்களுக்கும் பிக் பாஸ் வீட்டில் அவங்க போட்ட சீக்ரெட் டாஸ்க், ஒரு நடிப்பு டாஸ்க்ல பயங்கரமான ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு. ஸோ விஜய் பார்வதிக்கும் கமருதனுக்கும் எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்களோ அந்த மாதிரி எனக்கும் ஈக்குவல் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த ஸ்பேஸில் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஸ்பேஸுக்கு அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எப்படி இருக்கும் பீப்புள் வின்னர்களுக்கு ஒரு ஃபேன் எதில் வந்து அவங்க எக்ஸ்தலத்தில் வந்தாலும் சரி, ஒரு வீடியோவை கொடுத்தாலும் சரி. கிட்டத்தட்ட விஜய் பார்வதியும் கமருதனும் போட்ட அந்த பாட்காஸ்ட் ஒன்று பண்ணியிருந்தாங்க இல்லையா, 4 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருந்தது. அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா பீப்புள் வின்னர்கள் நேசிக்கப்பட்டவங்க கோலாகலமாக கொண்டாடுவாங்க. நீங்கள்லாம் பண்ணுறீங்கல்ல நானும் பண்ணுவேன் அப்படின்ட்டு போய் சாண்ட்ரா அவர்கள் உட்காரும்போது ரெஸ்பான்ஸ் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஏன்னா இப்போவும் சாண்ட்ரா அவர்களுக்கு நடந்தது உண்மையா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு சிலர் இன்னும் சாண்ட்ரா அவர்களை நேசிக்கிறாங்க. நிறைய பேர் நான் உட்பட சாண்ட்ரா அவர்கள் பண்ணினது உண்மைக்கு புறம்பாக தான் இருக்குது. அந்த ஒரு நிகழ்வு முழுக்க அவங்களுடைய ஆக்டிங் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து இப்போவும் அது ஒரு ஃபேக்காக தான் இருக்கும் அப்படின்னு நம்பினவ எல்லா மக்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்களை வெறுக்கவும் விஜய் பார்வதியும் கமருதனையும் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சாண்ட்ரா என்ன பண்றாங்கன்னா, சாண்ட்ரா நடிப்பு அரக்கி ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு ஸ்பேஸ்ல கலந்துக்கிறாங்க. அந்த ஸ்பேஸ்ல வந்து விஜய் பார்வதி வந்து ரொம்பவே செல்ஃபிஷா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னதாகவும், கமருதீன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்ல இருக்க மாட்டான், அடிக்கடி ஒரு மாதிரி மாறிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லி. அடிக்கடி மாறினாலையும் கமருதீன் எங்கேயும் உண்மையா நடந்துக்குவான். உண்மைக்கு புறன்பா நடந்துக்கும் போது அதை போய் ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டு சேச்சா நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு அந்த இடத்துல போயிட்டு திரும்பவும் சாரி கேட்டு முடிஞ்ச அளவுக்கு உண்மையா ட்ரை பண்ணாங்க. நீங்க உண்மையா நடிக்க ட்ரை பண்ணீங்க. நீங்க இன்னமும் விஜய் பார்வதி வந்து அப்படி, கமருதீன் வந்து இப்படி அப்படின்னு ஸ்கோர் பண்றதெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல எல்லாம் பேசுறாங்க இல்லையா, அதையெல்லாம் பார்த்துட்டு விஜய் பார்வதி ஏன் மக்கள் இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க, கமருதீனை ஏன் இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க, கானா வினோத்தை ஏன் இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க, ஏன் இவங்க எல்லாருமே பீப்புள் வின்னர்களா பார்க்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தில் உண்மை நேர்மை இருந்திருக்குது. அந்த உண்மையும் நேர்மையும் மக்கள் என்னைக்குமே கோலாகலமா கொண்டாடுவாங்க. நீங்க பண்ணுனதெல்லாம் உண்மையா, உங்களுக்கே தெரியும் நீங்க பண்ணுனதெல்லாம் உண்மை இல்லைன்ட்டு. சாண்ட்ரா அவர்கள் பண்ணினது உண்மையா, விக்ரம் அவர்கள் நடந்துகிட்ட விதங்கள் எல்லாம் உண்மையா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஆரோரா சின்க்ளையர் நடந்துகிட்டது உண்மையா, எங்கெங்க உண்மை இருக்கு? இவங்க கிட்டலாம் உண்மை இருந்தா மக்கள் கோலாகலமா நேசிக்கப்பட்டிருப்பாங்க. எப்ஜேக்கெல்லாம் கூட வாய்ஸ் அவுட் பண்ண இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ஜே உண்மையா தான் இருக்கான்ப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது.
விக்ரம்லாம் முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கா தான் இருந்த மாரி இருந்தது. சபரி வந்து உள்ள எப்படி இருந்தாரோ அப்படிதான் வெளியில இருக்கிறேன்னு சொல்றாங்க. சபரி இருந்தாராங்கிற மாரி தான் போயிட்டு இருந்த அந்த நிகழ்வுகள். விஜய் பார்வதியை யாரெல்லாம் அடிச்சு, விஜய் பார்வதி எல்லாம் யார் பேசுனாங்களோ அவங்க மட்டும் தான் ஸ்கோர் பண்ணி வெளியில தெரிஞ்சாங்க. அது எல்லாருமே தெரியும். அதுக்காக மட்டுமே முழுக்க முழுக்க சபரியா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், திரும்ப திரும்ப விஜய் பார்வதி சீண்டி 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 மக்கள் மத்தியில வந்து வெளியில தெரிஞ்சாங்க. ஏன்னா ரியல் கேமரே வந்து பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி. இந்த பிக் பாஸ் ஷோக்காக பிளான் பண்ணி ஒரு தயாரிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட்டா தான் நான் விஜய் பார்வதி பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குங்க. 50 பேர்கள் உட்கார்ந்தாலையும் அந்த 50 பேருக்கும் தெளிவான பதில் பேசக்கூடிய ஒரு திறமையான போட்டியாளர் விஜய் பார்வதிய சாண்ட்ரா மாரி ஆட்கள வச்சு ஒரு டைட்டில் வின்னர் அன்னைக்கும் விஜய் பார்வதி போயிருவாங்களோ, கம்ருதீன் போயிருவாங்களோ அப்படின்னு நெனச்சு ரெட் கார்டுக்காக ஒரு சம்பவத்த கிரியேட் பண்ணி அத ரெட் கார்டு குடுத்து தாட்டி விட்ட மாரி இருந்தது. சரி எனிவே பிக் பாஸே முடிஞ்சிருச்சு. டைட்டில் வின்னர் ஒருத்தர் கையில போயிருச்சு. எனக்கு கேமரா ஏன் நம்ம சாண்ட்ரா அவர்கள பார்த்தோம்னா, இவங்க 2 பேர்த்தையும் நீ ஒரு கேம் பண்ணி, ஒரு சீக்ரெட் டாஸ்க் மாரி பண்ணி 2 பேர்த்தையும் வெளியில தட்டி விட்டு, எப்படியாவது திவ்யா அவர்களுக்கு கோப்பையை வாங்கி குடுத்துருங்க அப்படின்னு சொன்ன மாரி தான் இருந்தது. நாம ஆல்ரெடி பேசியிருந்த வீடியோல சொல்லியிருந்தோம். முழுக்க முழுக்க ஒரு சீரியல் பக்கா பெர்ஃபார்மன்ஸ திவ்யா கணேஷ் அவர்கள் குடுத்தாங்க. எந்த இடத்துல யார புடிச்சு சீண்டணும், யார ட்ரிகர் பண்ணி விடணும், எந்த இடத்துல அடிச்சா வலிக்கும், எந்த இடத்துல அடிச்சா நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கும், எந்த இடத்துல அவங்கள நோண்டுனா நெகட்டிவா இருக்கும். எப்படியெல்லாம் அவங்கள நெகட்டிவா காட்டணுமோ அந்த இடத்துல போயிட்டு அவங்கள நெகட்டிவா காமிச்சு, நம்ம எப்படி பாசிட்டிவ் ஸ்கோர் பண்ண முடியுமோ, அது எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாசிட்டிவா பண்ணிட்டு, நெறைய பிஆர்கள வச்சு ஒரு 200% கன்ஃபார்ம் கப்ப வாங்கிட்டு போய் நிம்மதியா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷம் தான். ஏன்னா, திவ்யா கணேஷ் அவர்கள் நடிச்ச அத்தனை சீரியல்கள்லயும் எல்லாருக்கும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து பிரைஸ குடுத்துருவாங்க. திவ்யா கணேஷ கூட்டிட்டு போயிட்டு, கப்பு பக்கத்துல கூட்டிட்டு போயிட்டு கப்ப தொட்டு பார்க்கறக்கு கூட விட மாட்டாங்களாம். அந்த கப்புக்காக ஏங்கின ஒரு பெண் முழுக்க முழுக்க பிக் பாஸ் சீசன் 9ங்கிற இந்த கப்பை நான் விடவே மாட்டேன்டா அப்படின்னு பிளான் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்து அந்த ஆட்டத்தில் இருந்த எல்லா ஆட்ட நாயகர்களையும் காலி பண்ணி விட்டுட்டு காலியா இருந்த எம்டி கிராண்ட்ல தன்னைத்தானே ஆட்ட நாயகனா குருமாறி அந்த கோப்பையை வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி எனிவே பிக் பாஸ் சீசன் 9 டைட்டில் வின்னர் திவ்யா கணேஷ் சந்தோஷமா தூங்கட்டும். ஆனா ஸ்பேஸா இருக்கட்டும், பாட்காஸ்டா இருக்கட்டும், விக்ரம் பண்ணாவோ, அரோரா பண்ணாவோ, திவ்யா கணேஷ் பண்ணாவோ இவ்வளவு ஃபேன்ஸ் வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பீப்புள் வின்னர்களுக்கு மட்டுமே தான் இவ்வளவு ஃபேன்கள் வருவாங்க. இந்த பீப்புள் வின்னர்கள் எல்லாத்துக்கிட்டையும் உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, ராவா இருந்தாங்க. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எப்படி இருந்தாங்களோ அப்படிதான் வெளியிலயும் இருந்தாங்க. நீங்கெல்லாம் ஒரு விதமான ஃபேக்கா இருந்தீங்க. ஸோ நீங்கெல்லாம் ஃபேன் மீட் வச்சாலும் சரி, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்பேஸ்ல கலந்துக்கிட்டாலும் சரி, மக்களை நீங்க நேரடியா எந்த இடத்துல சந்திச்சுக்கிட்டாலும் சரி, உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் இவங்களை கம்பேர் பண்ணும்போது குறைவா தான் இருக்கும் அப்படின்னு நான் ஆணித்தரமா சொல்றேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க என்னோட வீடியோல நான் சொன்ன இந்த நிகழ்வுகள், கருத்துக்கள் எல்லாமே சரியா இருக்கு, ஒருவேளை யோசிக்கிற மாதிரி இருக்குது, இந்த பையன் சரியாக தான் பேசுனா அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நீ பேசுனதில் எனக்கு முரண்பான கருத்துக்கள் இருக்குது, நீ வந்து சரியாக பேசலை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இல்லை சரியாக பேசுன அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அந்த செகண்டே உங்களுக்கு கமெண்ட்டை பார்த்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இந்த பிக் பாஸ் பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டுகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். மூவி ரிவ்யூ, கரண்ட் ரிவ்யூ எல்லாம் நம்மளோட சேனலில் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுத்தா எனக்கு இந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி மறக்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். பாய் மக்களே.